பெருமாளுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள் நித்தியசூரிகள் எனப்படுவர். அதில் முக்கியமானவர் கருடர். இவர் திருமாலுக்கு வாகனமாக இருந்து தொண்டு செய்து வருகிறார். கருடன் பெரிய திருவடி என்றும் ஆஞ்சநேய சிறுவடி திருவடி என்றும் கூறப்படுகிறார்கள். வைணவானவர்களின் 4 மத சூழல்களின் மூலையிலும் கருடனின் உருவம் இயக்கம். கருடனை உபாசித்து வைஷ்ணவ சமய ஆச்சாரியரான சமாதேசிகன் கருடனால் ஐக்கியம் உபதேசிக்கப்பட்டு சிறந்த பக்திமானாக விளங்கினார். இவர் கருடன் மீது கருட தண்டகம் கருட பஞ்சாட்சத் என்ற ஸ்லோகங்களை ஏற்றியுள்ளார். அடுத்து வெள்ளை பஞ்சமுக ஆஞ்சநேயரை பின்புறம் மேற்கு கருடமாக அமைந்துள்ளது. பௌத்தர்கள் கருடனே புராசனா பன்னகா சாகாசனா நாகத்தகா ராஜநிர்கணா என்ற பெயரிலும் ஜெயினர்கள் சுபர்ணா என்ற பெயரிலும் வழிபடுகின்றனர். பெண் கருட பறவை எளிதாக வசப்பட முடியாது. ஆண் பறவை வண்ணத்தில் விட்டுவிட்டு தன்னுடைய பலத்தை நிரூபித்தால் மட்டுமே பெண் பறவை வசப்படும். கர்ணன் கற்பு நெறியில் இருக்கும் 3 ஆண்டுகளுக்கு இது ஒரு முறை இணை தேர்ந்து முட்டையிடும். அதர்வண வேதத்தின் 32 வித்தைகளில் கருடனுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. துறவிகளில் முக்கிய தேவதை கருடனே. மணவாள மாமுனிகள் வேங்கடவனை தரிசிப்பதற்கு முன்பாக முதலில் ராமானுஜரை சேவித்த பிறகு கருட பகவானை வணங்கிவிட்டு பின்னர் ஏழுமலையான் தரிசிப்பது வழக்கம். கருட பகவான் வைகுண்டத்திலிருந்து திருப்பதிக்கு சுவாமி புஷ்கரணி என்ற குளத்தை கொண்டு வந்ததாக புராணம் கூறுகிறது. தஞ்சை நகரின் அமைப்பு கருடன் சிறகை விரித்து பறப்பது போன்ற வடிவில் உள்ளது. கருடனின் பருமிக பொறுமையானது என்று வேதம் கூறுகிறது. வீட்டிற்குள் பாம்பு தென்பட்டால் கருடனினத்தை சர்ப்ப பத்ரம் தே தூரம் கச்சம் ஹாஷா ஜனமே ஜெயசே கியாங்னே ஆஸ்தே அவசன ஸ்மரன் என்ற கூறிய கையை தெட்டில் அங்கிருந்து பாம்பு சென்றுவிடும். பெருமாள் கோயில்களில் கருடனின் அனுமதி பெற்ற பின்பே பெருமாளை சேர்க்க வேண்டாம். கருடனின் பெரிய திருப்படி என்று அழைக்கப்படுகிறார்கள். கருடனுக்கு வைரதையன் என்று ஒரு பெயரும் உண்டு. திருவரங்கத்தில் கருடனுக்கு பெரிய சன்னதி உள்ளது. கருடனை பட்சிகளுக்கு ஒரு ராஜா என்று வேதம் கூறுகிறது. பட்சிகளுக்கு ஒரு ராஜா என்று கருடனை பட்சிகளுக்கு ஒரு ராஜா என்று வேதம் கூறுகிறது. குங்குமங்கித வர்ணாய குந்தேந்து தவலாயச்ச விஷ்ணு வாகன நமஸ்தோப்பியம் பக்ஷே ராஜாயத்தே நமக. பெருமாள் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு நமது தலையில் சுவாமியின் திருவடியை பறித்த சடாறு வைப்பார்கள். சடாறு வைத்த பின்பு கருடனுக்கு பின்பு உள்ள கொடிமரத்தின் கீழே விழுந்து சுவாமிக்கு நமஸ்காரம் செய்யக்கூடாது. கிருஷ்ணாவதாரத்தில் காளிங்கன் என்ற பாம்பின் மீது கிருஷ்ணன் ஆடிய நித்திரம் காளிங்க நித்திரம் எனப்படும். கிருஷ்ணன் காளிங்க நித்திரம் ஆடிய போது அவரது பாதங்கள் காளிங்கனின் தலையில் பதிந்ததால் கருடனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படவில்லை. கும்பகோணம் அருகில் நாச்சியார் கோயில் உள்ள கல்கருடன் என்னும் விக்கிரகம் சிறப்பாக உள்ளது. கருட புராணம் என்னும் புத்தகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவத்திற்கு அவர்கள் இறந்தபின் அனுபவிக்கும் கஷ்டங்களை பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. பறவைகளில் நான் கருடன் என்ற கருடனை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தமது பகவத்கீதையில் கூறியுள்ளார். பக்ஷி ராஜாயதே நமஹ.